Okay, today's talk about energy stored in capacitor. Okay, for example, கெப்பாசிட்டரில் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு கெப்பாசிட்டர்னால் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பிளேட்ஸ் இருக்கும். சம் டிஸ்டன்ஸ் லைக் டைபோல் மாதிரி ஒரு அசம்ஷன் லைக் டைபோல் மாதிரி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பிளேட்ஸ் இருக்கும். அது வந்து சார்ஜஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் கெப்பாசிட்டரோட ஒரு யூசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் எனர்ஜி ஸ்டோரேட் இன் கெப்பாசிட்டர் மீன்ஸ் எனர்ஜி ஸ்டோர் பண்ணோம் கெப்பாசிட்டர் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அது எந்த பிளேஸில் ஸ்டோர் ஆகியிருக்கோம், லைக் அந்த பாசிட்டிவ் பிளேட்லையா ஆர் நெகட்டிவ் பிளேட்லையா, அதர்வைஸ் இன்பிட்வீன் த பிளேட்ஸாக, அதை தான் இந்த இடத்துல டெரைவ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எனர்ஜி எப்படி ஸ்டோர் ஆகுது, தென் இட் வேர், இதுதான் நம்மளோட கான்செப்ட். அந்த கான்செப்ட் பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஒன், let us consider a two plates. Okay, that is a ஒரே சைஸ் தான். Okay, that is a positive, another one is a negative. இது ஒரே சைஸ் தான் சும்மா. Okay, that is a positive Q, negative Q, the distance is a D. Now we connected to the battery. Okay, the two plates are now we connected to the battery. Okay, listen the concept. From the battery the charges are flow from the plus Q to minus Q. Observation 1, charge transfer. Okay, charge transfer from the diagram. Okay, charge transfer. When I switch on the battery, the charge will be transfer. Charge transfer work is done by battery. Okay, charge transfer work done is done by battery. In the battery then I switch on பண்ணிட்டு charges flow ஆகுது. And second observation, this inverts, this work is stored as electrical potential energy in capacitor. Okay, first observation, what is that? When switch on the battery, the charge will be transfer. Charge transfer work is done by battery. And second observation, this work is stored as electrical potential energy in capacitor. Capacitor na usually தெரியாது வந்து energy and electrical charge and electrical energy வந்து ஸ்டோர் பண்ணுற ஒரு சின்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியாச்சு. ஸோ இஸ் த கண்டினியூ நவ் த ஃபோ அவ்வளோ இந்த ரெண்டு அப்சர்வேஷன் ஞாபகம் வச்சுக்கோ. நவ் கோயிங் டு பி டிரைவ் தட் dW, which means the work done. Okay, dW means work done, equal to dq charge. Okay, into into V. V means potential. Okay, these two plates, the ரெண்டு plates are separated by some distance in between. இந்த potential தான் V அப்படின்னு போட்டிருக்கேன். Okay, now therefore from capacitance formula C is equal to Q by V. Okay, therefore V equal to Q by C. Now I am going to be replace the value of C. Therefore dW is equal to Q by C into dq. Okay, now I am going to be integrate. Now I am going to be integration the condition Q by
C into dq from integration 0 to q. Before that ஆல்ரெடி இந்த கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். இந்த இன்டகிரேஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் எதுக்காக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட இந்த இன்டகிரேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளே ஒரு ஆக்ஷன் நடக்கணும், அந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக தான் இந்த இன்டகிரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த இடத்துல அப்படி என்ன ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னா, சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. ஸோ இன்பிட்வீன் how much is take how much time, அந்த இன்பிட்வீன் எவ்வளோ டைம் இது எடுத்துக்குது, இன்பிட்வீன் டைமை டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டோம், சார்ஜ் ஃப்ளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி லைக் தட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே இன்டகிரேஷன் ரெடியூஸ் பண்ணும். தட் இஸ் த பர்பஸ். ஓகே, therefore இன்டகிரேஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா. வாட் இஸ் இன்டகிரேஷன் ஃபார்முலா? integral of x power n to dx is equal to, that is a x power n into dx equal to x power n plus 1 divided by n plus 1. Okay, that is a formula. Now applying to the equation, therefore q square divided by 2c into this limits 0 to q. Okay, now apply the limits. Upper limit minus lower limit. Upper limit is what? Q square divided by 2c. Lower limit means 0 square divided by 2c. Okay, now the integration பண்ணும்போது இந்த d cancel ஆகிடும் இல்லையா. Now therefore w is equal to q square divided by 2c. This is a work done. Square of the charge divided by 2 into capacitance and the charges. Okay, that is a work done value. Therefore already I told this is the work done value is the work is stored as electrical potential energy in capacitor. Listen one second, potential energy. Okay, therefore electrical, E means electrical, U means potential energy. Electrical potential energy is equal to, work done is equal to this one, na? The work is stored as electrical potential energy in capacitor. Therefore electrical potential energy is equal to q square divided by 2c. Okay, therefore from capacitance formula q is equal to cv. C is equal to q by v. Therefore q is equal to cv. Apply the equation. Therefore cv square divided by 2c. Okay, now rewrite the sentence. C square into v square divided by 2c. Now cancel the c and c square. Therefore cv square divided by 2. Therefore potential energy, electrical potential energy is equal to of cv square. That is a very important equation. இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த ஃபார்முலாலேருந்து ஒரு ப்ராப்ளம் கேட்கறது கன்ஃபார்ம் ஒரு சான்சஸ் இருக்குது. ஃப்ரம் த ஈக்குவேஷன் வி ஷுட் நோ த சம் அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் ஒன், electrical, that the energy stored is the potential energy stored is directly proportional to C. Okay, and energy stored directly proportional to square of V. Okay, square of V. Okay, now ஆல்ரெடி சொல்லியாச்சு கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுறது, அதோட ஒர்க் டன், அதோட பொட்டன்ஷியல் ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட்
stored as stored as electrical potential energy in capacitor சொல்லிட்டோம், potential energy கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ஃபைனலி இந்த எனர்ஜி வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட் கியூ ஆர் பிளேட் மைனஸ் கியூ, அதர்வைஸ் த இன்பிட்வீன் த பிளேட்ஸ், இந்த மாதிரி 3 இடத்துல எந்த இடத்துல இந்த எனர்ஜி இந்த சார்ஜஸ் வந்து ஸ்டோர் ஆகுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். அதான் நம்மளோட கான்செப்ட். ஃபஸ்ட்டு அது பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதோட ஒர்க் டன், இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த சார்ஜஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகும்? ஓகே, now we going to be find that to where the energy stored. Total potential energy UE is equal to of CV square தானே. ஸோ இன் ப்ரீவியஸ் டாபிக், லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சி சொல்லியிருந்திருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் எப்சிலான் நாட் இன்டூ ஏ டிவைடட் பை டி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம் கெப்பாசிட்டன்ஸ்க்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் டாப்பிக்கில். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பொட்டன்ஷியல், இந்த பொட்டன்ஷியலுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருந்துருக்கும். தட் மீன்ஸ் இ இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நவ் therefore into epsilon naught a divided by d into e into d v square இல்லையா, so whole square. okay, therefore of epsilon naught a into e square into d square divided by d. Now we cancel the d and d square. From that of epsilon naught a into d into e square divided by, that's all. okay, into d square. This that area into distance, area into distance is equal to volume அப்படின்னு நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். why I am putting that? this the area, the area and அதோட டிஸ்டன்ஸ், பிளேட்டோட இந்த டோட்டல் ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் அதோட டோட்டல் வால்யூம் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். தட்ஸ் ஒய் யூஸ் தட் ஏரியா இன்டூ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் எப்சிலான் நாட் இன்டூ, ஹியர் வி மீன்ஸ் வால்யூம், ஓகே, இ ஸ்கொயர் யூஇ. ஓகே, therefore UE, capital UE divided by V is equal to of epsilon naught E square. okay, and therefore small UE, okay, this is a small UE equal to capital UE. okay, of epsilon naught E square. okay, therefore now this is your final equation. I am going to write the observation. In words, energy is stored in the existing E between two plates of the capacitor. okay, the energy stored in two plates of the capacitor. ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த பேட்டரியிலேருந்து கொடுக்கக்கூடிய சார்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இன்பிட்வீன் த பிளேட்ஸில் தான் இந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் மூலிமா இந்த ஃபைனல் அப்சர்வேஷனை டெரைவ் பண்ணுறோம். அண்ட் ஒன் மோர் திங், திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எனர்ஜி density depends
only on E, okay, and not on the size of capacitor, size of capacitor. Okay, listen that energy stored in capacitor, this is a topic. இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கான்செப்ட் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக கெப்பாசிட்டர்ஸ் பற்றி பிஃபோர் டாப்பிக்லேயும் பேசிக்ஸ் படிச்சிட்டோம். கெப்பாசிட்டர்ஸ்னால் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பிளேட்ஸ் இருக்கணும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணும். திஸ் இஸ் த கான்செப்ட். அண்ட் இந்த ஸ்டோர் பண்ணுற எனர்ஜி வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது, விச் மீன்ஸ் பாசிட்டிவ் பிளேட்ஸ் ஆர் நெகட்டிவ் பிளேட்ஸ் ஆர் இன் பிட்வீன். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஃபைனலி we know that the energy stored in between the two plates, that is the concept.